ராஷ்டிரிய பால் ஸ்வாஸ்திய காரியக்ரம் தேசிய குழந்தைகள் திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்பகால நோய் அடையாளங்களை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகள் வரை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைக்காக மேற்கொள்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் புதுந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தின் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால், மாகே மற்றும் யானம் பிராந்தியத்திலும் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளன. மேலும் அப்போலோ மருத்துவமனையில் 67 குழந்தைகளுக்கு குணமடைந்தும் உள்ளனர். இலவசமாக மேல் சிகிச்சை புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கால நீட்டிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கையெழுத்தானது. சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன், துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன், சரவணன், அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன், குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் சரண்யா, லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அறங்காவலர் டாக்டர் சுகன்யா ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர்.